நாட்டிலேயே மிக விரைவாக நகரமயமாகி வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. இதன் காரணமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகிய தேவைகளை நிறைவு செய்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நமது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 5300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10,226 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், நூலகங்கள், பூங்காக்கள், சந்தைகள், எரிவாயு தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இதுவரை 1227 பணிகள் 2491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு அவற்றில் 1123 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் அமைந்துள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்கள் மூலம் சமச்சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ததன் வகையில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் 150 MLD திறன் கொண்ட நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் கிடைக்கப்பெறும் நிலையில் 400 MLD திறன் கொண்ட பேரூர் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளும் விரைந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பராமரிப்பின் கீழ் உள்ள 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பித்து அவற்றின் செயல்திறனை மேம்படுத்திடவும், தேவையான இடங்களில் உரிய நீர் ஆதாரங்களை புதுப்பித்திடவும் 116 கூட்டு குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக 809 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி போன்ற ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், விற்பனை பகுதிகள், தெருவிளக்குகள், அழகிய பூங்காக்கள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 374 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களும் தொழில் முனைவோரும் பயன்படுத்தும் வகையில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 முதல்வர் படைப்பகங்கள் தமிழ்நாடெங்கும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 28,827 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளும் சமச்சீரான வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த அரசு தொடங்கிய இலட்சிய திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்கள் அமைத்தல், குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்துதல், குடிநீர் வழங்கல், கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டு பணிகள், கடற்கரைகளை மேம்படுத்துதல், மீன் சந்தைகள் அமைத்தல், உடற்பயிற்சி நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு பணிகள், மின்மயானங்கள் அமைத்தல், துணை மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகள் தரம் உயர்த்துதல், பலவகை தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகள் 6,045 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு, சமூக மேம்பாட்டையும் தொழில் வளர்ச்சியும் இரு கண்களாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தொழிலாளர்தம் நலம் பெறும் அரசாக செயல்படுகிறது. தொழில்துறைக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்குவதற்காக இதுவரை 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைத்திட 298 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரமான வேலைவாய்ப்புகளை பெற்றிட தேவையான திறன்களை இளைஞர்களுக்கு வழங்கிட 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் 2,877 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நல உதவிகளை வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 38,62,919 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு
3397 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளரும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதாந்திர பராமரிப்பு தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் 2000 தொழிலாளர்களுக்கு புதிய இருசக்கர மின்வாகனங்கள் வாங்குவதற்கு 20,000 ரூபாயை மானியமாக வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1996 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.